நீங்க தான் சொன்னீங்க, நீங்க தான் கொலை பண்ண சொன்னீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், என் அழக கொன்னது இந்த அண்ணாச்சிதான், அண்ணாச்சிதான், அண்ணாச்சிதான். இனி செத்தாலும் நான் இங்க வரமாட்டேன். உங்களுக்கு சந்தோஷமா? பொண்ணை பெத்தவ ஆத்திரப்படதான் செய்வான். அதுக்காக எல்லாரும் சேர்ந்து அடிச்சு வெளில அனுப்புவீங்களா? நீங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? உத்தராக்காக அந்த நாகவல்லி கிட்ட போய் நீங்க நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை கௌரவம் முக்கியம். பா, இனி ஜென்மத்துக்கு உங்க முதல்ல முடிக்க மாட்டேன். இந்த வாசப்படி இனி ஜென்மத்துக்கு மிதிக்க மாட்டேன். ஏன் அனிதாவை அப்ப கூட்டு போயிட்டான். இனிமேல் நான் இங்க வரமாட்டேன். வர என்னங்க நச்சு, நீங்களே இப்படி மனசொடிஞ்சு போய் உட்கார்ந்தா எப்படி? என்ன பண்றது ரங்கசாமி, நானும் மனுஷன் தானே, எனக்கும் மனசு இருக்குல்ல, அதுலயும் எத்தனையோ வலி இருக்குல்ல, அதையே யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இத பாருங்க நச்சு, அம்மா புள்ளை பெற்றவங்க அந்த உணர்ச்சி வயத்துல இப்படி எல்லாம் பேசிட்டாங்க. மத்தபடி உங்க மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பேசல. அவ மட்டும் இல்லையா, யாருமே நம்பிக்கைக்கு பாத்திரமா இல்ல. சக்தி, நீ தானே கொண்டு வந்து விட்ட. அவளை வேலைக்காரி மாதிரியா வச்சிருந்த, பெத்த பொண்ணு மாதிரிலே வச்சிருந்த. அவ செஞ்சுட்டு போன காரியத்தை பாத்தியா? அவ என்ன நினைச்சு பண்ணா? என்ன ரங்கசாமி, எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குற? அவளால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னதான் சம்பந்தி வீட்டுல பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வாரம் 10 நாள்னு விட்டுட்டு கோமெல்லாம் தனிஞ்சதுக்கு அப்புறம் போய் நடந்த உண்மையை எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை பண்ணியிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாம கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சதுனால எவ்வளவு பிரச்சனை. இதனால எல்லாரும் நிம்மதியும் கெட்டு போச்சுல்ல. அண்ணாச்சி, மறுபடியும் நீங்க இதையே தான் சொல்றீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அருக்காணி. கோமலவள்ளி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு திட்டம் போட்டா. இந்த கல்யாணமே நடக்கலாம், நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு அனிதா முடிவு பண்ணிட்டா. இத ரெண்டையும் தடுத்து நிறுத்துறதுக்கு ஒரே வழி ஜெயவேலுக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் பண்றதாங்கிற முடிவுக்கு அருக்காணி வந்தா. அதுக்கு ஒத்தாசையா சக்தியை கூட சேர்த்துக்கிட்டா. இதுல சக்தியோட தப்பு என்ன இருக்கு? அப்படிப்பட்டவ இவ்வளவு சதி வேலை பண்ண துரப்பாண்டி கூட எதுக்காக போனா? அண்ணாச்சி, மறுபடியும் தப்பா சொல்றீங்க. அந்த சதியை துரப்பாண்டி பண்ணவே இல்லை. அந்த சதியிலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்காக தான் துரப்பாண்டி இங்க வந்தான். என்னையா சொல்ற நீ? ஆமா அண்ணாச்சி, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, நீங்க சொன்ன மாதிரி சின்னதுரை வீட்டுல கஞ்சாவை வச்சு அண்ணாச்சி மேல நான் பழிய போட்டேன். அந்த ரெண்டுக்கும் போங்க, மன்னிப்பு கேளுங்க, கல்யாணம் பண்ணி வைங்க. இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. நேரு அண்ணாச்சி வீட்டுக்கு போய் நடந்ததை சொல்லி நீங்க செய்ய வேண்டிய வேலையை நானே செய்ய போறேன். நான் சொல்ல வருது போடா. நீங்க முதல்ல வீட்டுக்கு போய் அண்ணாச்சி கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள எல்லாம் சமாதானப்படுத்துங்க. இதையே இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம இருந்த? எங்க என்ன சொல்ல விட்டீங்க? நான் சொல்றதுக்கு முன்னாடியே சம்பந்தி இங்க வந்து கண்டபடி பேசிட்டாரு. அதே மீறி நான் உண்மையை சொல்லான்னு வந்த போது நம்ம பையனும் அந்த பொண்ணும் மாலையும் கழுத்துமா வந்து நின்னுட்டாங்க. அப்புறம் கதையே மாறி நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. இதெல்லாம் பார்த்து கொதிச்சு போய் நிக்கிற உங்ககிட்ட நான் எதையாவது பேசி மேலும் உங்க கோபத்தை கிளற வேண்டான்னு தான் நான் வாயை மூடிட்டு பேசாம நின்னேன். பாவம் ஓரிடம் பழி ஓரிடங்கிற மாதிரி துரப்பாண்டி மாட்டிக்கிட்டான். கோமலவள்ளி நாகவள்ளி சேர்ந்து செய்த சதிக்கு அந்த பையன் பலிகடை ஆயிட்டான். கோமலவள்ளி, கோமலவள்ளி, கோமலவள்ளி! அண்ணாச்சி, அண்ணாச்சி, அண்ணாச்சியா? அண்ணாச்சி அண்ணாச்சின்னு கூப்பிட்டு என்ன ஏமாத்தினெல்லாம் போதும். இனிமே அப்படி கூப்பிட்டு அந்த வார்த்தைக்குள்ள மரியாதையை கெடுக்காத. அண்ணாச்சி, அண்ணாச்சி, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. உனக்கு ஒண்ணும் புரியாது. எதிரி வீட்டுல இருந்தவங்க கூட எனக்கு உதவி செய்ய தான் வந்திருக்கான். ஆனா நீ என் வீட்டு உப்ப தின்னு வளர்ந்து எனக்கே துரோகம் பண்ணிருக்க. துரோகம் பண்ணது இல்லாம நீலி கண்ணீர் வேற வடிக்கிறிய.
இந்த பாரு, ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. உன் பொண்ணை கூட்டிட்டு புறப்படு. அண்ணாச்சி அண்ணாச்சி, நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அண்ணாச்சி. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. என் பொண்ணுக்கு நல்ல ஏய், வாழ்க்கை காலை விடு, காலை விடு. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. உனக்கு மன்னிப்பே கிடையாது. அண்ணாச்சி, எனக்கு உங்களை விட்ட வேற யாரையும் தெரியாது. நான் எங்க போவேன்? ஏன் அந்த நாகவல்லி இல்ல? அவ வீட்டுக்கு போ. அண்ணாச்சி, என்ன மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. ஏய், வெளியில போட சொல்றேன். அண்ணாச்சி, நான் சொல்றேன் கேளுங்க அண்ணாச்சி. போ. அண்ணாச்சி, தப்பு பண்ணி- அண்ணாச்சி, போ, வெளியே போ. அண்ணாச்சி, மன்னிச்சிடுங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி. போ வெளியே. தங்கம், உன்னை யாரு எழுந்து வர சொன்னது? நீ போய் படு உள்ள. ஐயோ, இவள என்னங்க வெளியில இது? அனுப்பிச்சிட்டு அப்புறமா வந்து விவரத்தை சொல்றேன். போ வெளியே. இருங்க, அவளை உள்ள அனுப்புங்க. நான் போய் படுத்துக்கிறேன். தங்கம், அவ செஞ்ச காரியத்தை கேட்டா நீயே அவ கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுவ. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தாங்க வந்தேன். ஒரு தாயோட மனசு இன்னொரு தாய்க்கு தான் தெரியும். அவ பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிற ஆர்வத்துல இவ அப்படி நடந்துக்கிட்டா. அதுக்காக இவளை தண்டிச்சிட்டா இங்க நடந்ததெல்லாம் நடக்காத மாதிரி ஆயிடுமா? சரிங்க, இவ தான் தப்பு பண்ணிட்டா, தண்டிச்சிடலாம். பாவங்க அந்த அருக்காணி, அவன் என்னங்க தப்பு பண்ணா? காலகாலமா நீ அவனைத்தான் கட்டிக்க போறேன்னு கோமலவள்ளி அவ மனசுல ஆசையை வளர்த்துட்டா. அப்படி ஆசையோட காத்திருந்தவள மாமா ஏத்துக்க மறுத்துட்டான்னு தெரிஞ்சதும் அவன் மேல கோவப்படாம அவன் ஆசைப்பட்டவளையே அவனுக்கு கட்டி வச்சிட்டா. அந்த அருக்காணிக்கு இருக்கிற பெருந்தன்மை கூட நமக்கு இல்லைன்னா எப்படிங்க? அவளுக்காகவாவது இவளை மன்னிச்சு விட்டுடுங்க. கோமலவள்ளி, உள்ள போ. ஏய், போடி, போ. என்னங்க, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயத்துலதான் நான் அப்ப அப்படியெல்லாம் பேசிட்டேன். எனக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு நீங்க வேதனைப்படாதீங்க. என் மகனுக்கும் ஒண்ணும் ஆகாது, எனக்கும் ஒண்ணும் ஆகாது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். கௌரி, என்ன சத்தம் இல்லாம வந்து நிக்கிறீங்க? ஒரு மனுஷன் பக்கத்துல வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன சிந்தனை உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் மகளை பத்தி சிந்திச்சிட்டு இருக்கியா? பெத்தவளுக்கு வேற என்னங்க சிந்தனை இருக்கும்? அது பெத்தவங்களுக்கு மட்டும் இருந்தா பத்தாது. நீ பெத்தியே ஒரு தருதல அவளுக்கு இருக்கணும். அவளுக்கு மட்டும் இல்லாமல இருக்கும். அப்படி இருந்ததா உனக்காச்சும் ஒரு ஃபோன் பண்ணிருப்பால? அதங்க எனக்கு பயமா இருக்கு. அனிதா என்கிட்ட என்ன சண்டை போட்டாலும் என்ன பார்க்காம என்கிட்ட பேசாம அவளால இருக்கவே முடியாதுங்க. அப்படி இருந்தும் அவ எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கிறத பார்த்தா அவளுக்கு என்னமோ ஆயிருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. இதாண்டி உன்ன மாதிரி அம்மாக்களோட வீக்னஸ். வேற எப்படி இருக்கணும்னு சொல்றீங்க? என்னைக்கு நம்ம பெத்த பொண்ணு நம்ம செத்தாலும் பரவாயில்லன்னு போயிட்டாலோ அவ செத்துட்டான்னு நினைச்சு விட்டுரு. ஐயோ, ஏற்கனவே என் மனசு துடிச்சிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற அவசரமா பேசிட்டு இருக்கீங்க. வேற எப்படி பேச முடியும்? என் அருமை மகளே, எங்க இருந்தாலும் ஓடி வந்துரு. நாங்கெல்லாம் தட்டுல வெத்தலை பாக்க வச்சு வீட்டுல காத்துட்டு இருக்கோம்னு ஒரு விளம்பரம் கொடுக்கலாமா? இதுவும் நல்ல யோசனையா இருக்குங்க. எங்க அப்படி ஒரு விளம்பரம் கொடுத்தா? இல்ல இல்ல, அப்படி வேண்டாம். உன்னை பார்க்காம அம்மா முடியாம இருக்கா, உடனே வா அப்படின்னா பதறி அடிச்சு ஓடி வந்துருவாங்க. ஏன்னா அனிதாவால எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவளால கட்டாயம் தாங்கிக்க முடியாதுங்க. அப்படி வேணா கௌரி, வேற மாதிரி கொடுப்போம். உன் பொண்ணு உடனே வருவா. என்ன மாதிரிங்க? அப்படி கேளு. பிரபல ஸ்வீட் ஸ்டாலோட சின்னதுரை மாரடை பால் மரணம்னு விளம்பரம் கொடுத்தா? என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க வாயில நல்ல வார்த்தை வராதா? வேற எப்படி வரும்? நானும் மனுஷன் தானே, எனக்கு உணர்ச்சி இருக்குல்ல. காதலம் தான் முக்கியம். பெத்தவங்க செத்தாலும் பரவாயில்லன்னு அவ கூட ஓடி போயிட்டால. புருஷன் சாப்பிட்டா என்ன சாப்பிடாட்டி என்ன,
பொண்ணுகிட்ட இந்த ஒரு சின்ன தகவல் கிடைச்சா போதும் அப்படின்னு நீ இருக்கிற. இன்னும் சொல்ல போனா அவ இருக்கிற இடம் தெரிஞ்சு அவ கூட போய் செட்டில் ஆனாலும் செட்டில் ஆயிடுவ. அப்புறம் எனக்கு நீ யார் இருக்கா? இதே ஒரு மகனை பெற்றிருந்தா அவன் எவ்வளவு காதலிச்சு நம்ம எதிர்த்தாலும் திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி இங்கதானே வந்திருப்பான். ஆனா இவ கல்யாணம் பண்ணிட்டு நேரம் அவன் வீட்டுக்கு தானே போனா. அங்கேருந்து கூட்டு வந்தீங்க வச்சா அந்த பொறுக்கி வந்து நாடகம் ஆடிட்டு நம்ம உள்ள வச்சு பூட்டிட்டு அவன் கூட ஓடி போயிட்டா. என்னைக்கு அவளை பாக்குறோம்னா அன்னைக்கு தாண்டி அவளுக்கு கடைசி நாள். அதுக்கப்புறம் நான் ஜெயிலையோ இல்லாம. ஏங்க இப்படி எல்லாம் அபசகமா பேசுறீங்க? எனக்கு பொண்ணை பத்தி கவலை இருந்தாலும் எனக்கு உங்க மேல அக்கறை இருக்குதுங்க. உனக்கு உண்மையிலே என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இனிமே அவளை பத்தி இங்க பேசவோ சிந்திக்கவோ கூடாது. அப்படி உன்னால முடியலன்னு வச்சுக்கோ, வீட்டை விட்டு வெளியே போயிடு. நீ அவ கூட போய் செட்டில் ஆவியோ இல்ல தெருத்தரோ பைத்தியம் பிடிச்ச அளவியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இனிமே அவளை பத்தி இங்க பேசவே கூடாது. போட்டோ என்னடி போட்டோ? பொண்ணே போயிட்டு அப்புறம் போட்டோ. அடடே, வணக்கம். வணக்கம். என்னங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. அடடா, வாங்க சம்பந்தி. என்ன ஒரு போன் கூட இல்லாம திடீர்னு வந்துட்டீங்க? இல்லைங்க, நான் போன் பண்ணிட்டு தாங்க போலான்னு சொன்னேன். இவ எங்க விட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வீட்டுல தான் இருப்பாங்க. வாங்க போலாம், நான் வந்துட்டோம். என்ன நீண்டே பேசுறீங்க? உட்காருங்க. உட்காருங்க. வாங்க மாப்ள, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. எதுவும் வேண்டாங்க. என்ன விஷயம்? இல்ல, நிச்சயதார்த்தம் முடிஞ்சு இத்தனை நாளா ஐயும் கல்யாணம் நடக்காம இருக்கு. அதனால சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு. ஏங்க 6 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம் தானே பேசணும். உடனே வச்சுட்டா நல்லதுன்னு தோணுது. சம்பந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 6 மாசம் தள்ளி போனதே உங்களால தான். நீங்க முதல்ல சம்பந்தம் பேச வந்தப்ப கல்யாணத்தை பத்தி மட்டும் பேசியிருந்தா இந்நேரத்துக்கு எங்க பொண்ணு உங்க வீட்டுல மருமகளா இருந்திருப்பா. ஆனா நீங்க தான். இருங்க, அவசரப்படாதீங்க. அன்னைக்கு நாங்க வந்து பேசிட்டு போனதனுடைய விளைவு தான் கல்யாணம் இன்னைக்கு 6 மாசம் தள்ளி போச்சு. இப்போ நாங்க சொல்றோம், நீங்க கல்யாணத்தை உடனே வச்சுங்க. சம்பந்தி, கோபப்படாதீங்க. நாங்களே எங்க ஊரை விட்டு எந்த உறவும் வேண்டான்னு 25 வருஷமா இங்க சிவனேன்னு இருக்கோம். அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல, அதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு ஆக வேண்டியது சொல்லுங்க. மாப்பிள, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. 25 வருஷமா எந்த உறவு இல்லாம மட்டும் இல்ல, அது பத்தி சக்திக்கு தெரியும் தெரியாது. அதெல்லாம் தான் தெரியுமே. டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல. மா, விட்டா பேசிட்டே தான் இருப்பாங்க, நாளும் போயிட்டே தான் இருக்கும். மத்தபடி நடக்க போறது ஒண்ணும் இல்ல. டேய், பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்லடா, குறுக்க பேசிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? பெரியவங்க வெட்டித்தனமா பேசாதீங்கன்னு அர்த்தம். அப்ப எதுக்கு எங்களை கூட்டிட்டு வந்த? நீ தனியா வந்து பேசியிருக்க வேண்டியதானே? தனியாவே வந்திருக்கலாம் போல இருக்கு. அம்மா, ஆக வேண்டியது பேசுங்கம்மா. ஏங்க மாப்பிள்ளையே ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு? ஏதாவது சந்தேகமா? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களே, சொல்லுங்க. அன்னைக்கு நீங்க சொன்ன வார்த்தையால காயப்பட்டு போய் தான் ஒரு வைராக்கியத்தோட தான் சக்தி அந்த ஊருக்கே போயிருக்கா. அதுவும் உங்ககிட்ட, குறிப்பா மாப்பிள்ளை கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் போயிருக்கா. இப்போ திடீர்னு கல்யாணம் உடனே பண்ணணும்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சம்பந்தி, நாங்க தான் உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோமே, அதனால கல்யாணத்தை உடனே வச்சுக்கலாம்னு இப்ப சொல்றோம். நீங்க உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி புறப்பட்டு வான்னா உடனே வந்துட போறா. அதுல என்னங்க கஷ்டம்? இத பாருங்க சம்பந்தி, எங்க பொண்ணு கொஞ்சம் பிடிவாதக்காரி. அவ ஒரு விஷயத்த முடிக்கணும்னு இறங்கிட்டா அதுல என்ன சிரமம் வந்தாலும் தான் நினைச்சதை முடிக்காம விடமாட்டா. இது அவளுடைய பிறவி குணம். அப்படி இருக்கும்போது இப்ப திடீர்னு போன் பண்ணி எதுவும் வேண்டா திரும்பி வந்துடுன்னு சொன்னா அவ வரமாட்டாங்க. சொல்ல போனா சொன்ன வார்த்தையை காப்பாத்துறதுக்காக அவ வீடு வாசல் காரு பங்களா எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுக்கும் மேல பெத்தவங்க எங்களையும் விட்டுட்டு அங்கே அவ என்ன கஷ்டப்பட்டுட்டு இருக்காளோ. இது பாருங்க, அவங்க சந்தோஷமா தான் இருக்கா. அவளை நினைச்சு நான் தான் கஷ்டப்பட்டு இருக்கேன். என்னங்க சம்பந்தி, மத்தத்துல இருந்து மாப்பிள்ள ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்காரு.
எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. மாப்பிள்ளை ஏதோ மனசுல வச்சுட்டு பேசுற மாதிரி இருக்கு. அப்பா அதான் அவர் கேட்கிறார்ல, நடந்த என்னன்னு சொல்லுங்க. ஒரு நாள் இவன் இந்த கல்யாணம் நடக்காம நின்னு போற மாதிரி கனவு கண்டா. என்ன மாப்பிள்ளை ஏதோ கெட்ட கனவு கண்டு சென்டிமெண்டா ஃபீல் பண்றாரு? நாங்க என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டாங்க. ஹலோ ஹலோ, நடந்தது என்னன்னு முழுசா கேட்டு அப்புறம் பேசுங்க. டேய், நீ தானடா நேர்ல போய் பார்த்துட்டு வந்த, என்ன பார்த்தேங்கிறத அவங்கள்ட்ட சொல்ல வேண்டியது தானே? இது பாருங்க, நான் கண்ட கனவு வேணா காமெடியா இருக்கலாம், ஆனா பார்த்த விஷயங்கள் சீரியஸ் ஆனது. என்னங்க அவர் என்னமோ சீரியஸ் விஷயங்கிறாரு. இரு வசந்தா, இப்பதானே மாப்பிள்ளை பேச ஆரம்பிச்சிருக்காரு. அவர் பேச முடிக்கிட்டோம், அது வரைக்கும் நீ அமைதியா இரு. என்னப்பா இவரு ஆரம்பிக்கிட்டு முடிக்கட்டுங்கிறாரு? நான் என்ன கதா கலாசம் பண்றேன்? கதை கேட்கிற மாதிரி கேக்குறீங்க? டேய், பெரியவங்கள்ட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுற. இவர் பொண்ணு பண்ண காரியத்துக்கு பொண்ணை பெத்ததுக்கு இவருக்கு மெடலா கொடுக்க முடியும்? மாப்பிள்ளை, நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் நேரா பேசுங்க. எங்க பொண்ணு பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். என்னங்க தெரியும்? என்ன தெரியும்? உங்க பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தம்பி தெரியாது? எங்க அண்ணா வீட்டுல இருக்கா. அதான் இல்ல பின்ன வேற எங்க இருக்கா? வேற எவன் வீட்டுல இருக்கா? மாப்பிள்ளை, வார்த்தை அளந்து பேசுங்க. சம்மந்தி இருங்க. டேய், அங்க என்ன நடந்ததுன்னு சுருக்கமா அவர்கிட்ட சொல்லேன்டா. கனவு கண்டனா அந்த கனவை சக்தி கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சக்திக்கு நான் போன் போட்டேன். நான் சக்தியை காதலிக்கல, அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா? சக்தி இப்ப அந்த வீட்ல இல்ல, நேத்தே போயிட்டா. சக்தி எங்க இருக்கான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா. இது என்ன வம்பா போச்சு? அவ எங்க போறா, யார் கூட போறா, எப்படி திரியறான்னு பாக்குறதெல்லாம் ஏன் வேலை? இவங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? இது எங்க முதலாளி கட்டிக்கு போற பொண்ணு சார். உங்களுக்கு தெரிஞ்சவராக்கா? ஆமா வேண்டியவர்தான். இப்ப நான் உனக்கு முக்கியம்னா உடனே வரணும், இல்லன்னா நீ வர வேண்டாம். சொல்லு சக்தி, சொல்லு. வரவே மாட்டியா? வரவே மாட்டியா நீ? மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கல்யாணத்துல அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்புறம் நான் எதை நம்பி காத்துட்டு இருக்கிறது? இது பாருங்க, இதுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. இப்போ அவ தங்கி இருக்கிறது யாரோட வீடு? அது வீடே இல்ல, குடோன். அது யாருன்னு கேட்டேன், அதுக்கும் பதில் இல்ல. எதை கேட்டாலும் அப்புறம் சொல்றேன். சம்மந்தி, பிரச்சனையே அங்கதான் ஆரம்பம். அங்க என்ன நடந்ததுங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல. இவன் நேரடியா போய் சக்தியை பார்த்திருக்கான். அங்க என்ன நடந்ததுன்னு அவளாவது இவங்கிட்ட சொல்லிருக்கணும். சரி, சொல்லல. இவனை கூட தனக்கு வேண்டியவங்க தான் அறிமுகப்படுத்திருக்காளே தவிர மாப்பிள்ளைன்னு அறிமுகப்படுத்தல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இத பத்தி நாங்க என்ன நினைக்கிறது? அதுக்காக உங்க பொண்ணை பத்தி நாங்க தப்பா சொல்லல. இத பாருங்க, சக்திக்கு போனை போட்டு அவளை உடனே புறப்பட்டு வர சொல்லுங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். இவன் மன வருத்தத்துல இருக்கான். அவன் பேசினதுல நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. இப்ப நாங்க கிளம்புறோம். வரேங்க. என்னமா அது? அம்மா, என்னம்மா? சக்தி, மாப்பிள்ள சஞ்சய் அங்க வந்தாராமே. ஆமா, ஏ ஏதாவது சொன்னாரா? சக்தி, அவர் இங்க வந்து என்னென்னமோ சொல்றாரு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உண்மை சொல்லுமா, நீ எப்படி இருக்க? யார் வீட்டுல இருக்க? அம்மா, பதட்டப்படாம பேசுங்க. நான் நல்லாதாம்மா இருக்கேன். ஏமா, சக்தி அங்க என்னதான்ப்பா நடக்குது? ஒண்ணும் நடக்கலப்பா.
பின்ன ஏமா மாப்பிள்ள ஒரு பேரண்ட்ஸோட வந்து சண்டை போட்டு போறாரு? எது சண்டை போட்டாங்களா? ஏன் என்னாச்சுப்பா? அததாம்மா நான் உன்ன கேக்குறேன். அப்பா முதல்ல பொறுமையா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கப்பா. மாப்பிள்ள அங்க வந்து உங்ககிட்ட பேசினப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற மாதிரி ஏதாவது சொன்னியா? அப்படிலாம் எதுவும் சொல்லப்பா, அது வேற விஷயம். இப்ப அவருக்கு என்ன வேணுமா? அதாம்மா அவர் அப்பா அம்மாவோட வந்து அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சே, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேக்குறாருமா. அவரை விடுங்கப்பா, இதனால நீங்க 2 பேரும் டென்ஷன் ஆகாதீங்க. என்னம்மா நாங்க இங்க பதறி போய் கேட்கிறோம், நீ அசால்ட்டா பதில் சொல்ற. சரி சரி சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்ணி டீட்டெயிலா பேசுறேன். இப்ப போனை வைங்க. சக்தி இல்லம்மா, அது வந்து சக்தி நான் தான் கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, வைங்க. நான் தான் கதிரவேலு. நான் தான் முத்துவேலு. அது தெரியும். ஆனா எங்க வம்சம் தொடரு இனிமே திங்கக்கிழமைல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் வரப்போகுது. அப்படிங்களா? ஆமா, இனிமே சனிக்கிழமையும் பாருங்க. என்ன